தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நிலையில் உயிரிழந்த சிவராமனின் உடல் தற்போது உடற்கூறாய்விற்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை சார்ந்த சிவராமன் என்பவர் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தொடர்பாக கைது செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சேலம் மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை சிவராமன் உயிரிழந்தார். அவர் போலீசார் கைது செய்வதற்கு முன்பாகவே தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற பயத்தில் எலிமருந்து உட்கொண்டதாக அவர் காவல்துறை விசாரணையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது சேலம் அரசு மாவட்ட குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய உறவினர்கள், அதாவது சிவராமனுடைய சகோதரி பிரேமலதா, அண்ணன் காமராஜ், உறவினர்கள் சிவகுமார், செல்வம், சிந்துபாத், ஜனார்த்தனன் ஆகியோர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். இவர்களிடையே சேலம் நீதித்துறை நடுவர் தங்க கார்த்திகா அவர்கள் விசாரணை செய்து அவர் முன்னிலையில் உடற்கூறாய்வு செய்யப்பட தொடங்கியது. தற்பொழுது சிவராமனினுடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டு தற்பொழுது உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த சிவராமனின் உடலை பெற்றுக்கொண்டு உறவினர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 2 பாலியல் வழக்கு மற்றும் ஒரு மோசடி வழக்கு என வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவராமன் எலிமருந்து உட்கொண்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிவராமனினுடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கோகுல், தற்போது பிரேத பரிசோதனை அறிக்கை எப்போது வெளியாகும்? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கா? எலிபேஸ்ட் சாப்பிட்டுத்தான் உயிரிழந்தாரா என்பது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? ஏற்கனவே சேலம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மருத்துவமனையினுடைய பரிந்துரையின் பேரில் மேல் சிகிச்சை மட்டுமே அளித்து வந்ததாகவும், சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்து விட்டதாகவும், பிரேத பரிசோதனைக்கு பிறகே இந்த இறப்பிற்கான உண்மையான காரணம் குறித்த தகவல்கள் வெளியாகும் என ஏற்கனவே சேலம் அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது உடற்கூறாய்வு செய்யப்பட்டு மருத்துவர்கள் உடற்கூறாய்வு மையத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். உடற்கூறாய்வு அறிக்கை இன்னும் வெளியாகவில்லை. இந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளிவந்த பிறகுதான் இந்த உயிரிழப்பு தொடர்பான வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து தெரிய வரும். தற்பொழுது இந்த உடற்கூறு ஆய்வு மட்டும் முடிவடைந்திருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர் எலிமருந்து உட்கொண்டதனால்தான் உயிரிழந்திருப்பதாகவும், அவர் ஏற்கனவே கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.